திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலதண்டாயுதபாணி கோவில் அடிவாரத்தில் உள்ள விளைநிலங்களில் விவசாயம் செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அவற்றின் உரிமையாளர்கள். இதற்கான காரணம் என்ன, விவசாயிகள் எத்தகைய தீர்வை எதிர்நோக்குகிறார்கள் என்ற இந்த செய்தி தொகுப்பில் இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றாகவும் அதிக அளவில் வருவாய் தரக்கூடிய கோயிலாகவும் இருக்கும் பழனி பாலதண்டாயுதபாணி கோயில் அருகில் விளைநிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகள் பயிர் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். பழனி அடிவாரத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்கள், தேவஸ்தான சுற்றுலா பேருந்து நிலையம் உள்ளிட்டவற்றிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் பாய்வதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. தனியார் தங்க விடுதிகளும் நிறைந்துள்ளன. அதிலிருந்து வரும் கழிவு நீர்கள் என்னுடைய விவசாய நிலத்தையும் அழித்து சீரழித்து என்னுடைய விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கி அந்த தண்ணீர் கழிவு நீர்கள் மூலவாய்க்கால் ரோப்காருக்கு எதிர் உள்ள மூலவாய்க்காலில் கலந்து நேராக சண்முக நதி அடைகிறது. இந்த கழிவுநீர் புனித நதியாக கருதப்படும் சண்முக நதியிலும் கலப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். இந்த சண்முக நதியில் பக்தர்கள் புனித நீராடுவதும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் நீரை கொண்டு பாலதண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்வதும் வழக்கம் என்பதால் இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பல முறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் மூலம் பக்தர்களின் ஆரோக்கியத்தையும் விளைநிலங்களையும் பாதுகாக்க முடியும் என்று கூறும் விவசாயிகள் இந்த விஷயத்தில் நகராட்சி மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.